எதுக்காக நீங்க உயிர் வாழ்றீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் யாருக்காக வாழ்றோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்றோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்ககிட்ட இருக்கா? உங்களோட கடந்த கால வாழ்க்கையில ஏதோ தப்பு பண்ணி அது நிமித்தம் உண்டான தீய விளைவுகளை நீங்க இப்ப சந்திச்சுட்டு இருக்கலாம். அதுக்காக பாஸ்டர், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல, நான் செஞ்ச பாவம் என்ன துரத்துது, என் சாபம் என்ன பின்தொடருது, எந்த பக்கம் போறதுனே தெரியாம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறியா நீ? ஒருவேளை அந்த மாதிரி எண்ணம் உனக்குள்ள இருந்தா ஆண்டவர் உன் கூட தான் பேசுறாரு. தம்பி, நீ ஆண்டவருக்காக வாழணும். தங்கச்சி, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதமான டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட், யாரோ ஒருவேளை உன்னை ஏமாத்தி இருக்கலாம். வாழ்க்கை முழுசும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தினவங்க சில பேர் இருக்கலாம். வாழ்க்கை முழுசும் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், உன்னை அன்பா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை மறந்துட்டு தங்களோட இஷ்டப்படி வாழ்ந்து உங்களை காயப்படுத்துறவங்க சில பேர் இருக்கலாம். தங்களோட அப்பா அம்மா மேல ஆசையும் அன்பு வச்ச அநேக பிள்ளைகள் இன்னைக்கு காயப்பட்டு இருக்கலாம். இல்லனா பிள்ளைங்க மேல அன்பு வச்ச அநேக அப்பா அம்மா இன்னைக்கு இருதயம் நொறுங்கி அழுது கொண்டு இருக்கலாம். எங்க சொந்த பிள்ளைங்களே எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி. யாருக்காக நீங்க வாழ்றீங்க? ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, திரும்பவும் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்காக நீங்க வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க உங்களை ஏமாத்துவாங்க. ஆனா உங்களை எந்த நாளும் கைவிடாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்தால், அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு உண்மையான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். Let us live for God even from today. இன்றிலிருந்தே நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? நான் வாழ்ந்தா யாருக்காக வாழணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழணும்.